வப்பம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சையும். உபத்திரவம் நல்லது. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்கிற வசனத்தின்படி உபத்திரவம் நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடத்துகிறது. உபத்திரவம் பொறுமையை கொடுக்கறது. பொறுமை பரீட்சை டெஸ்டிங் பண்ணுறது ஒரு நம்பிக்கையை கொண்டு வருது. நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எழுதுகிறார். ஆம், உபத்திரவங்களிலே நாம் என்ன உபத்திரப்பட்டாலும் அதிலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், துதிக்க வேண்டும். உபத்திரங்களில் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா உபத்திரம் நமக்கு நல்லதுக்கு தான், நமக்கு ஒரு நல்வழியில் நடத்துறதுக்கு ஒரு பாதையாக அமைகிறது. உபத்திரவத்தின் மூலமாக நமக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறது தேவன் மேலே. அப்போ நீடிய பொறுமை, அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ உபத்திரவத்திலையும் நம்ம என்ன பண்ணால் ஆண்டவரை மேன்மை பாராட்டணும். அது மகிமையாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உபத்திரவம் தீமைக்கல்ல, நன்மைக்கே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அநேக பாடுகள் பட்ட உபத்திரவம், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இடபாடுகள் அவையெல்லாம் பொறுமையாய் தேவன் சகித்தார். அவர் பொறுமையாய் சகித்தார். அது நிமித்தமாக தான் மனுக்குள்ள எல்லாருக்கும் ரட்சிப்பு என்கிற விலையேற பெற்ற ஒரு கிருபை கிடைக்கிறது. ஆண்டவர் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். அவர் வழியில் நடக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரை பின்பற்றி செல்ல கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். உபத்திரவம், ஆண்டவரே எங்களுக்கு எந்த உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்கள் நன்மைக்கு இதுவாக நடத்துகிறீங்கப்பான்னு சொல்லி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கத்தாவே. அப்போ இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே அப்பா, மே மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 8ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாளுக்கு தந்து வழிநடத்துவதற்கு தேவைக்காக நன்றி செலுத்துகிற கத்தாவே, எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.